ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக தான் இருந்தது. ஒரு ஒரு சின்ன ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷனில் இருந்தது. அகைன் ஒரு சைடு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரேலி ஆச்சு. அகைன் வந்து அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக மார்க்கெட் முடியும் போது ஒரு 2:30 மணிக்கு ஒரு ரேலி ஆச்சு பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ரேலி அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் ஒரு 80-90 பாயிண்ட் வந்து நல்லாவே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகி முடிஞ்சிருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதோடைய ஃபியூச்சர்ஸ் விஷயமா இருக்கட்டும், இல்லைனா அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன தான் நிஃப்டியை டம்ப் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கினாலும் பேங்க் நிஃப்டி அந்தளவு பெருசாக இறக்கலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. கூடவே மிட் கேப் நிஃப்டியும் நல்லாவே வந்து சப்போர்ட்டாக இருந்தது. என்ன தான் லார்ஜ் கேப்பில் செல்லிங் இருந்தாலும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் நல்ல ஒரு ஸ்டாக்கில் பார்ட்டிசிபேஷன் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சடாக இருக்குது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கேட்ச் பண்ணி ஆகணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வெயிட் அப்படின்றதுனால மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் நிறைய க்ரீனில் இருந்தது அப்படின்றதுனால ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியும் பிடிச்சி மார்க்கெட் வந்து மேலே கொண்டு வந்துருச்சு அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். ஸோ ஸ்டாடல் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா நியராக நிஃப்டிக்கு ஒரு 272 பாயிண்ட்டும், சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 621 பாயிண்ட்டும் வச்சுருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு லோவர் வால்டிலிட்டியில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது மட்டும் நினச்சிக்கோங்க. புதுசாக வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து நல்லா இருக்காது. ஆக்சுவலாக நான் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்கிறேன். இங்கேருந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் போன வாரத்தில் ஒரு நாள் ஒரு 7-8% இந்தியா விக்ஸ் ஏறிச்சு. நியராக 13 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இப்போ 12.38ன்னு சொல்லும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு 13.20 அந்த மாதிரி இடம் விக்ஸு போகும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுங்க. நல்ல ஒரு டீல் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்டு மார்க்கெட் ஃப்ரைடே முடியும் போது 60 ஸ்டாக்ஸ் வந்து லாங் சைடும், 52 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. 72 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங் இருந்திருக்கு. ஒரு 2:30 மணிக்கு மேலே மார்க்கெட்டில் ஆக்சுவலாக வந்து இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸில் இருக்குது. ஓகேங்களா, லாங் 60 இருக்குது, லாங் அன்வைண்டிங் 43, ஷார்ட் 52, ஷார்ட் கவரிங் 72ன்னு சொல்லும்போது எந்த சைடு நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம் நாளைய ட்ரேடிங் அப்படின்னா அது கஷ்டம். ஓகேங்களா, ஸோ அதுதான் ஷார்ட்டும் எடுக்க முடியாது, லாங்கும் எடுக்க முடியாது. ரொம்ப ஃப்ளாட்டாக கன்சாலிடேஷன் இருக்கும் அப்படின்றது தான் ஆக்சுவல் விஷயமாக இருக்க போகுது நாளைக்கு. ஓகேங்களா, ஸோ லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா சென்செக்ஸில் ஃப்ரைடேவுடைய டிகே எப்படி இருந்தது அப்படின்னா 711 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனது. ஸோ ஒரு மாதிரி ட்ரேடே வந்து அன்றைக்கி வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ 2 அயன்ஃப்ளை போட்டு இருந்தாச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் முதல்ல போட்டிருந்த அயன்ஃப்ளை நல்லாவே வந்து ப்ராஃபிட்க்கு வந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கி மறுபடியும் மேலேயே போயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலைல போடும்போது இருந்த ஒரு 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 பாயிண்ட்டுக்கே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு அங்கே வரும்போது நல்ல ஒரு டிகே ஒரு ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ அந்த டிகேலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி ஆக்சுவலாக 83,400 அட் த மணி வச்சுருக்கு. நியராக வந்து ஒரு 621 பாயிண்ட் அப்படின்றதுனால மேலே கீழே ஒரு 600 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் இருக்கலாம், ட்ரேடிங் இருக்கலாம் அப்படின்றது தான். நாளைக்கு இன்னும் 621 அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 450 கூட போகலாம். ப்ரீமியம் கம்மியாகலாம். அப்படி கம்மியாகிற பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் ஸ்லோவராக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. நடுவில் ஏதாவது நியூஸஸ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஃப்ளோ ஆகலாம் அப்படின்றது தான். பட் ஸ்கியூ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கியூ வந்து பெருசாக கேம் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுதுங்க. ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான வியூ தாங்க இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே போனாலும் மார்க்கெட் பெருசாக பயப்படலை அன்டில் வந்து 83,000 கீழே போனால். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே 84,000 மேலே போனாலும் பெருசாக கவலை இல்லை அப்படின்றதுனால இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் 83க்கும் 84க்கும் நடுவில் கூட எக்ஸ்பைரி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது ஒரு மாதிரி ஒரு 15 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இதை எடுத்துக்கணும், பார்க்கலாம். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது யூஸ்வலாக க்ரீனில் கூட ஓப்பன் ஆகலாம் அப்படின்றது தான் சின்னதாக ஃப்ளாட்டாக. பட் நாளைக்கு ஏஷியா மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகட்டும், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் ஆகட்டும், அப்போது ஒரு விஷயம் தெரியலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஹாலிடே அப்படின்றதுனால கூட எல்லா மார்க்கெட்டும் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் யூரோப் மார்க்கெட் ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரைடே எஃப்ஐடி ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சிவப்பாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ எஃப்ஐயும் பிடிச்சி செல் பண்ணியிருக்காங்க, டிஏயும் பிடிச்சி செல் பண்ணி வச்சிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரும் நெகட்டிவாக இருக்குது. பட் மார்க்கெட் 55 பாயிண்ட் ஏறி இருக்குது அப்படின்னா
நேற்று ரெக்கவர் ஆன அந்த பாயிண்ட் பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றது நான் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. மார்க்கெட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பாயிண்ட் கூட நாளைக்கு கூட இறங்க கூட வாய்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இந்தியா விக்ஸ் ஒரு 0.5% இறங்கியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்டாடல் ஆல்ரெடி சொன்னது 272க்கு இருக்குது. அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 621 பாயிண்ட் இருக்குது. ஸ்கியூ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குங்க, ஓகேவா? ஸோ அதை அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ பெருசாக வந்து விஷயம் இல்லை அப்படின்றது தான். டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐ அண்ட் லோஸை எடுத்துக்கங்க. அது மார்க்கெட் ப்ரீச் ஆகும்போது ஒரு சைட் போகலாம். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டும் லேஸாக இறங்கியிருக்கு. பிசிஆர் நேற்று இருந்ததை விட ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து லாங் அன்வைண்டிங்காக இருக்கலாம் அப்படின்றது தான். ரொம்ப ஃப்ளாட்டாக மார்க்கெட் இருக்கும்போது அது நெகட்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி பெருசாக எடுத்துக்க முடியாது. ஸோ பிசிஆரில் ஒரு சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது. ப்ரையர் டேவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் புட் செல்லர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்ம எடுத்துக்க முடியுது. அதே தான் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு 0.3% ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது. கண்டிப்பாக லாங் அன்வைண்டிங் இருக்கலாம். இந்த பாயிண்ட்டுமே இறங்கியிருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. பட் ஸ்லைட்டாக வந்து பிசிஆருமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அண்ட் மிட் கேப் நிஃப்டி இறங்கியிருக்கு. அண்ட் இந்த கான்ட்ராக்டும் ஏறி இருக்குது. மேபி ஷார்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இந்த பாயிண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் வர்சஸ் ஃபியூச்சர்ஸ் எடுக்கும்போது. அண்ட் மிட் கேப் உடைய பிசிஆர் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தாலும் நேற்று இருந்ததை விட கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க முடியுதுங்க. ஸோ மார்க்கெட்டில் பெருசாக வந்து பார்ட்டிசிபேஷன் ரொம்ப பெருசாக வந்து சொல்ல முடியல அப்படின்றது தான் இந்த டேட்டா, வேறு எதுவும் கிடையாது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை ரெட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கணும். அண்ட் இஸ்ரேல் சவுதி மார்க்கெட் ஒரு மாதிரி நல்ல ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகி இப்போ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் எப்படி அங்கே மார்க்கெட் முடிய போகுது அப்படின்ட்டு. டோட்டலாக ஃப்ளாட்டாக எல்லாம் கன்சாலிடேஷனாக மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக 9th அன்னைக்கு யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீலில் பெரிய ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாங்க. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா ட்ரம்ப் கொடுத்த அந்த 90 நாள் கெடு முடிய போகுது அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ அது எண்டுக்கு வரும்போது இது ட்ரேட் டேரிஃபை பற்றின நிறைய அப்டேட்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது வர வாரத்தில் அப்படின்றதுனால மார்க்கெட்டில் ஒரு வால்டிலிட்டி தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் தோணுது. ஸோ புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டோட மினிட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அதையும் வந்து ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக அங்கே ஒரு மார்க்கெட்டில் ஒரு வால்டிலிட்டியை கண்டிப்பாக உருவாக்கலாம் அப்படின்றது தோணுது. டோட்டல் கன்க்ளூஷனாக பார்க்கும்போது ஸ்கியூவும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, பிசிஆரும் ஒரு மாதிரி ஓகே கம்பேரிட்டிவ்லி குட் அப்படின்ற மாதிரி இருக்குது, ஃபியூச்சர் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். டோட்டலாக மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவராக கன்சாலிடேஷனாக இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் டேட்டா அவைலபிளாக இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது கண்டிப்பாக மாறுபாடுகள் இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். எஸ் நண்பா, ஒரே ஒரு குறிப்பு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் தாண்டி நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பேனரில் யூடியூப் பேனரில் மேலே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம வந்து பேசலாம். இது வந்து மெம்பருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். பட் மெம்பராக இருக்கவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பு. ரொம்ப நன்றி நண்பர்களே.